முக்கிய செய்தி. தெலுங்கானா மாநிலம் மேட்சல் நகரில் நகைக்கடை உரிமையாளரை கத்தியால் தாக்கி கொள்ளை முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். தற்பொழுது அந்த நகைக்கடையில் என்ன நடந்தது, கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து தகவல் ஏதும் கிடைத்ததா? தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. தெலுங்கானா மாநிலம் மேச்சல் நகரில் உள்ள ஜெகதாம்பாள் என்ற நகைக்கடை வந்து இயங்கி வருகிறது. இந்த நகைக்கடையில் நேற்று மாலை வந்து அவர் உரிமையாளரும் கடையில் வேலை பார்ப்பவரும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது அங்கு வந்த ஒரு 2 நபர்கள் பந்து அணிந்தவர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர். ஒருவர் கடைக்குள்ளும் ஒருவர் வெளியிலும் நின்று கொண்டு கண்காணித்த பிறகு அந்த கடை உரிமையாளரிடம் இங்குள்ள மறைத்து வைத்திருந்த கத்தியை காண்பித்து உடனடியாக இந்த வைக்கும் நகைகளை எல்லாம் மூட்டை கட்டி கொடு என்று வற்புறுத்தியுள்ளார். இதனை அடுத்து அந்த நபர் வந்து மறுத்து தெரிவித்ததால் வந்து அந்த கத்தியால் வந்து அவர் உடலில் வந்து காயம்படும்படி குத்தியுள்ளார். உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அந்த உரிமையாளர் அங்கிருந்து அவரை கீழே தள்ளிவிட்டு வெளியில் வந்து திருடன் என கத்தியுள்ளார். இதனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் புரிந்த நிலையில் வந்து திருடர்கள் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக அங்கிருந்த இருவரும் தாங்கள் கொண்டு வந்த 2 சக்கர வாகனத்திலிருந்து தப்பிக்க முயன்றனர். ஆனால் விரட்டி அடித்து அவர்களை பிடிக்க முடியவில்லை. உடனடியாக இந்த தகவல் வந்து போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வந்து அங்கு பார்வையிட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கத்தி காயங்களுடன் காயப்பட்ட கடை உரிமையாளர் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.